இப்போ நீங்க சொன்ன அந்த பிஎஸ்சிலாம் பிஏலாம் கூட it happened while you were married. How did you pull it off? If you're passionate about something, no, I don't think anything can stop you. எப்போ நான் என் கரியருக்குள்ளே வரணும், என்ன மாதிரி நான் படிக்கணும், இது எல்லாத்தையுமே you called the shots. How important do you think this is? Without this, probably I would have lost my own identity. இன்னைக்கு if you are single and you want to choose a partner for yourself, what are the qualities you're going to look for? It was definitely not money. I like people who are... நீங்கள் வந்து சண்டைலாம் வரும்போது என் சைடு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விஷயம், I don't feel you are loving me anymore, இந்த மாதிரி conversations which are a little difficult. We expect a lot of validation from the other partner, right? அந்த validation கிடைக்காதப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட 3 டேக்அவே லெசன்ஸ்னால் என்ன சொல்வீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு ஸோ ஹாய் வாசுகி, வணக்கம். ஹாய், வணக்கம். 90s கிட்ஸுக்கு இல்லை மில்லனியல்ஸுக்கு வந்து யூஆர் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம். really? Okay. You're a household name. இப்பவும் வந்து உங்களை பார்க்கும்போது லைக் you remember நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணேன்? Yes, yeah, I know, I remember. ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்கேயோ ஒரு ஓரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ரொம்ப வருஷம் கழிச்சு மீடியாவில் வந்ததுனால ஹார்ட்லி ஐ ஃபீல் ஒரு ஃபேசினேஷன், ஒரு அஸ்டானிஷ்மெண்ட், ஒரு செலிபிரிட்டியை பார்க்கும்போது, பட் யூ லிட்ரலி டுக் மீ பேக் டு தோஸ் இயர்ஸ். அந்த ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு இன்னி வரைக்கும் இருக்குது, விச் இஸ் அ வெரி அஸ்டானிஷிங் பார்ட். இப்போ நீங்கள் ஸ்லோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ தெர் இஸ் மோர் விசிபிலிட்டி ஆஃப் யூ. யங்கர் ஜென்ரேஷன், இப்போ பிறந்து வளர்ந்த காலேஜ் கிட்ஸு இல்லை ஸ்கூல் கிட்ஸ் வந்து தேல் பி திங்கிங் இவங்க ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க, இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி டைப்ஸ். பட் எனக்கு வந்து பியாண்ட் உங்களோட இந்த செலிபிரிட்டி பர்சனா, வாட் ஐ திங்க் ஸ்ட்ரக் அ கார்ட் ஃபார் ஆர் டீப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ இஸ் த பர்சன் தட் யூ ஆர். there's so much beyond the celebrity life உங்ககிட்ட. Actually, yeah, there's a lot of life beyond the celebrity frame, basically. அதை பற்றி மட்டும்தான் நான் வந்து இந்த என்டையர் கான்வர்சேஷனில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Oh, I'm glad. First, I want to take you back to about உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 25 years. இந்த வருஷம் தான் 25 years we completed. Look at her and she's married for 25 years. Yeah. Which means you got married நீங்க ஒரு 19-20 வயசு இருக்கும்போது. 20 வயசு. I was 20, yeah. இந்த 25 வருஷம் முன்னாடி உங்களுக்கு மேரேஜ் நடந்தது வந்து I will compare it to a girl who gets married, அதுக்கப்புறம் அப்ராட் போகிறாங்க, ஒரு புது கண்ட்ரி, புது ஊர், பாஷை தெரியாது, சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் புதுசு, அவங்க லைஃப்பை ஃப்ரம் த ஸ்க்ராச் ஆரம்பிக்கணும். இது வந்து நீங்கள் அப்ராடில் போகாமல் சென்னையிலேருந்து ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த வாழ்க்கை. எஸ், ஆமாம். அண்ட் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஹைதராபாத் வரதே அப்ராட் மாதிரி தான். Because I've never moved out of Chennai anywhere. So ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஒரு செட்டப் தான் எங்களோடதும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஈவன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சென்னை தான். ஸோ எனக்கு ஹைதராபாத் வருது எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்ராட் போகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணி ஓவராக அழுதுலாம் ஃப்ளைட்லேயே, ஐ மீன் டொமஸ்டிக்கே ரொம்ப ஓவராக தான் பண்ணாங்க எங்கள் வீட்டில். ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெலுங்கு அப்போ தெரியாது, இப்போ வந்து நீங்கள் தெலுங்குக்காரங்களை விட பெட்டராக தெலுங்கு பேசுகிறீங்க. ஐ டோன்ட் நோ, பட் ஆனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பெட்டராக பேசுவேன். ஆனால் அது வந்த புதுசில் சுத்தமாக இப்போ தெலுங்கு தெரியாது. உங்களோட கரியரை நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இனிமேல் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருந்தீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஹைதராபாத்தில், ஒரு புதுசாக என்ன பண்ண போகிறோம், மேரி பண்ணிக்கிட்டவரும் வந்து உங்களுக்கு ஒரு less than 1 year தெரிஞ்சவர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எப்படி did you kickstart this whole journey, marital journey, and what were the challenges? Yes, பாஷை தெரியாது. That's one thing I really struggled because நான் போய் செட்டப் ஆனது ஒரு ஸ்ரீநகர் காலனி. ஆக்சுவலி அது இங்கே இருக்கிற ஒரு ஏரியா வேர் யூ ஹாவ் ஆல் த ஆண்டிஸ் எல்லாரும் இருப்பாங்க. அந்த ஒரு நார்மல் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். பட் பாஷை பெருசாக தெரியாது. ஸோ என்ன பண்ணுவேன், லைக் என்ன பண்ண முடியும், சில நீ ஏதாவது கடையில் போய் வாங்கணும்னா கூட உங்களுக்கு அந்த தெலுங்கு வேர்டு தெரியாது. ஸோ கையில் ஒரு கப்பில் கடுகு எடுத்துகிட்டு போய் இதுக்கு தெலுங்குல என்ன சொல்லுவாங்க, ஒரு தோரம்பருப்பு எடுத்துகிட்டு போய் இதுக்கு தெலுங்குல என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் I learned it slowly actually. Yeah, I always have a flair for languages. எனக்கு ரொம்ப பிடிக்கும் language கத்துக்கிறது. So இப்போ கூட last year கூட I finished my French. Wow. So I love learning languages. அந்த இதுல நான் கத்துட்டேன். But otherwise also the setup that I was in, அந்த ஒரு மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட்ல அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட். அவங்க எப்படி நான் ஒவ்வொரு நாள் ஒருத்தர் இட்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஒருத்தர் சம் பொரியல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் பீப்புள் ஆக்சுவலி சொன்னா. ஸோ அந்த இது தே கெப்ட் மீ கம்ஃபர்டபுள் ஆல்சோ. பயம் இல்லை உங்களுக்கு அப்போ வந்த புதுசில்? அது அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனந்த் ஷூட்டிங் போய் ஆனந்த் யாருமே வீட்டில் இல்லைனாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த லெவலில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆனந்த் வர வரைக்கும் they'll be sitting and talking.
சம்டைம்ஸ் அவங்க கூட நீ ஒன்றும் பயப்படாது, உனக்கு என்ன வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமையல் பெருசாக தெரியாது. அப்புறம் அம்மா கிட்ட ஃபோனில் கேட்டு புக் பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் எஸ், இனிஷியலி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பாஷையும் தெரியாது. ஆல்சோ என்னென்னா, நான் அப்போ தான் என்னோட அந்த மூவி ரிலீஸ் ஆகிருந்தது தொலி பிரேமா. ஐ குடன்ட் ஸ்டெப் அவுட். அப்போ அது பயங்கர கிரேஸு பாப்புலாரிட்டி இருந்தது. அதனால நான் வெளியே இறங்க முடியாது, தனியாக இறங்க முடியாது. ஆனந்தோட போகலாம், தனியாக இறங்க முடியாது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் ஆக்சுவலி. ஸோ வேலைக்கு போயிடுவாரு, நீங்கள் தனியாக? ஆமாம், ஆனந்த் கிளம்பி போயிடுவோம். ஸோ நாள் ஆச்சு ஸ்டெபிலைஸ் பண்ண இந்த விஷயத்தை? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 months ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கோயிங் அவுட். ஆனந்த் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இடம் கொடுத்தா நான் மடத்தை பிடிச்சிடுவேன்ற மாதிரி, ஆனந்த் எனக்கு வண்டி அனுப்பு, நான் வெளியே போகணும் அப்படின்னா. எங்கே போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் எங்கே போகணுன்னு பார்த்துட்டு. அப்போ கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் கிடையாது. அந்த டிரைவர் கிட்ட சொல்லி அந்த ஏரியாவை பார்த்து அப்படியே பிடிச்சி ஸ்டாப் லைஃப் ஸ்டைலோ போயிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் போன போது 2-3 பேர் ஓகே தேல் கம். லைக் மேஜர் ப்ராப்ளம்ஸ் யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி, மாப் பெருசாக. ஸோ அதனால ஐ வாஸ் ஓகே, ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் தட். நான் வெளியே இறங்கிட்டேன், ஏன்னா என்னால் வீட்டில் உட்கார முடியல அதுக்கு மேலே. ஆல்சோ யூ ஆர் வெரி கீன் நிறைய படிக்கணும்னு எப்பவுமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து 9th வரைக்கும் தான் படிச்சீங்க பிஃபோர் கெட்டிங் இன் 10th வரைக்கும் படிச்சீங்க. அண்ட் தென் யூ ஹேட் டு கம்ப்ளீட் எல்லாமே ப்ரைவேட். அதுக்கப்புறம் ஆல் தட் ஐ டிட் வாஸ் ப்ரைவேட். 12th வாஸ் ப்ரைவேட், BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வாஸ் ப்ரைவேட், பண்ண MBA வாஸ் ப்ரைவேட், எல்லாமே ப்ரைவேட். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் போக முடியும். சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ணதா? 10th அப்போ தான் மர்மதேசம் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அதான் கவிதாலே அது ஷூட் முடிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதினேன் ஆக்சுவலி. ஸோ 10th அப்போ அப்படி பண்ணேன். அகெயின் 12th வாஸ் ப்ரைவேட். அகெயின் BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வாஸ் ஜஸ்ட் 1 year எழுதியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் எழுதியிருந்தேன், செகண்ட் இயர் ஐ காட் மேரிட். So second year I wrote in Hyderabad தான். So நீங்க வந்து you pursued your education and you're so solid. எவ்வளவு படிச்சு முடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க? Actually BA English Literature முடிச்சேன், MBA முடிச்சேன். அதுக்கப்புறம் I'm at present doing my MSc and which is a PhD affiliated course from a UK university. So mental health and well-being சொல்லிட்டு அது மேல MSc பண்றேன், followed by a PhD I'll do. So it's a 4-year program madri adu. So first 2 years you'll do MSc and second 2 years you'll also take the same research question and do a PhD on top of it. So andha madri. So that's a program that I've enrolled right now. And also இப்போ நீங்க சொன்ன அந்த BSc லாம் BA லாம் கூட it happened while you were married, குழந்தைங்க இருக்கும்போது, குழந்தையை வளர்த்துட்டு இருக்கும்போது. The drive. I was pregnant for one exam, third year exam I was pregnant with Harshu. How did you pull it off? I mean like so adha solrane, you will, if you're passionate about something, no, I don't think anything can stop you. So you have to, the only thing that you have to do is sit, relax and find out where your passion is. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அதை கண்டுபிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் you will actually ஏதோ மெனுவர் பண்ணிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. But there are good days, bad days, stressful days, difficult days. அப்போ மோட்டிவேஷன் எங்கேருந்து வரும்? உங்களுக்கு எக்ஸாம் படிக்கணுன்ற முறையே இல்லை. மோட்டிவேஷன் இங்கேருந்து தான் வரணும், வேறு எங்கேருந்து வர முடியாது. You can't ask other people to motivate you or you can't even hire a person just to motivate you. It won't happen. And there are sometimes நம்ம வந்து you know பேசுறதுக்கு கூட அந்த நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இது யூஸ்வலி அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேட் டேஸில் you're all alone. But everything is just that one day, no? Next day is and again another new day. So might as well start it new. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் என்னன்னா, அந்த அன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பேட் டேவாக இருந்தாலும் அன்னையோட முடிஞ்சிடும். I'm able to actually come back or you know like come back to normalcy the next day. மேபி அப்படி நான் ட்ரெயின் ஆயிருக்கேனா இல்லை நான் பிரெயினை ட்ரெயின் பண்ணிட்டேனான்னு எனக்கும் தெரியாது. பட் நெக்ஸ்ட் டே நான் வேறு புது ஆளாக வந்துடுவேன். என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. The Vasuki who couldn't even step out அவங்க வீட்டை விட்டு வெளியில், அதுக்கப்புறம் படித்து முடிச்சு ஒரு சமயத்தில் வந்து கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனீங்க. ஒரு ஹெச்ஆராக வந்து கூகுளில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. How many years was that? 3 years. 3 and a half years. Can you strike a comparison? சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு தோன்றதை சொல்கிறேன், வெரி லேசி ஸ்டார்ட், எல்லாமே வந்து நமக்கு ஃபீட் பண்ணி கொடுத்துருவாங்க as an artist. இங்க வந்து everything has to have permissions, mails, approvals. It's a complete different world, the corporate world. Tell me the reason. So basically இங்க இருக்கிற மாதிரி கிடையாது. First of all இங்க இருக்கிற treatment, queen treatment நமக்கு அங்க கிடையாது. Okay, so you're a very normal employee along with the other employees and you have to be on your toes.
ரெஸ்பான்சிபிள். யூ நைட் 1:30க்கெல்லாம் நான் உட்காந்து மெயில் அனுப்பிச்சிருக்கேன் நான் ஆக்சுவலி. லைக் 9th ஐ மீன் லைக் ஐ ஒர்க் till 1:30 லைக் ஃபார் மெனி டேஸ். ஏன்னா பண்ணணும், சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹையரிங் டேட்டா எனக்கு வரத்துக்கே அன்றைக்கி நைட்டு 12:45 ஆகிடும். பிகாஸ் பீப்புள் இன் சிங்கப்பூர் ஒர்க் அட் தேர் டைம் ஜோன். கரெக்ட். ஐ கான்ட் ஆஸ்க் them to send. எனக்கு 12 மணி ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே எனக்கு 10 மணி ஆயிடுச்சு, எனக்கு நான் லாக் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவங்க டைம் ஜோன் டிஃப்ரெண்ட், என் டைம் ஜோன் டிஃப்ரெண்ட். அவள் 8:30க்கு எனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வரும்போது ஆகிடும் என் டைம் ஜோனுக்கு. ஸோ இமீடியட்டாக அந்த ஹையரிங் டேட்டாவை நான் இப்போ அனுப்பிச்சா மட்டும்தான் அங்கே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு நாளைக்கு அவங்க வரும்போது கேட் பாஸ் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும் உள்ளே அனுப்புறதுக்கும். So there is a lot of communication that happens with this one mail communication. So completely different. ஒன்றும் பண்ண முடியாது. You have to do அப்படின்ற மாதிரி completely different. So it's not like a 9 to 9 shoot or a 9 to 6 shoot where you are off. இந்த ரோல்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வந்து ஜாலியாக படுத்து தூங்க போகிறேன், ஸ்கின் கேர் பண்ணிக்க போகிறேன்லாம் முடியாது. ஸோ ஐடி அண்ட் கார்ப்பரேட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். You have to be on call. You have to be alert and attentive and responsible. Like even sometimes in the middle of the night, early mornings, sometimes Did whatever. it help though? சினிமா ஏதாவது ஒரு விதத்தில் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் உங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெச்ஆராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? Really, actually. But corporate helped me in other different ways. Corporate actually teaches you a lot of things, basically. Corporate work or IT industry. No matter what, உன் வேலையை நீ பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீ திட்டு வாங்கினாலும் என்ன அன்றைக்கி உனக்கு பேட் டேவாக இருந்தாலும், நீ வீட்டில் என்ன பிரச்சனைனாலும், நீ வேலைக்கு போயிட்டேன்னா, நீ லாகின் பண்ணிட்டேன்னா, உன்னோட இதில் லாகின் பண்ணிட்டேன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் மெயில்ஸ் இருக்கும். லைக் அப்சர்வ் ஆகிடுவ நீ, வேறு வழியே கிடையாது. யூ லிட்ரலி யூனோ லைக் ஐ விஷுவலே பண்ணலாம். அப்படியே கம்ப்யூட்டர் உங்களை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ரும். லிட்ரலி இட் வில் ஈட் யூ ஆஃப் பிகாஸ் திஸ் so much to do as soon as you go. ஸோ நோ மேட்டர் வாட், ஒரு உனக்கு ஆக்கியூபை பண்ணிக்கிற மைண்டை ஆக்கியூபை பண்ணிக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஒர்க் இருந்ததுன்னா நீ எந்த பிரச்சனையை பற்றி உட்காந்து யோசிக்க போகிறதில்ல. ரைட். நீ அழக்கூட போகிறது கிடையாது. தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, யூனோ டேக் அவேன்னு பார்த்தா கார்ப்பரேட்டில் அது ஒன்று. அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஆக்சுவலி லேர்ன் தட் வே ஆஃப் மேனேஜிங் திங்ஸ். அது கார்ப்பரேட்டில் நல்லா சொல்லிக் கொடுக்கும். திணற மாட்டோம் நம்ம. இன்னைக்கு இந்த வேலை இருக்குது, இன்னைக்கு அந்த வேலை இருக்குது, ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக ஆர்டர் போட்டு பண்ணுறது கற்றுக் கொடுத்துரும். ஆர் நான் அதை கற்றுக்கிட்டேனோ என்னவோ அது நான் பண்ணிக்கிட்டேன். வண்டர்ஃபுல். நீங்கள் கார்ப்பரேட்டில் ஹெச்ஆரில் ஸ்பெஷலைஸ் பண்ணதுனால ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ். உங்களை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன குவாலிட்டி அவங்கக்கிட்ட பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூமே பார்ப்பேன். ரெஸ்யூமே விட்டுலாம், பார்த்த உடனே நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது மேபி யுவர் சைக்காலஜி அண்ட் ஹெச்ஆர் டுகெதர் இன் திஸ். Yes, the way they speak, they introduce themselves. And that's the first thing we see. The first thing that we see when they basic etiquettes irukkum illaya, basic manners, basic etiquettes irukkum, adu romba important. So there are many. See, I used to interview 35 people a day. Wow. Okay, we used to hire for vendor jobs and like we used to sit and hire like so ஒரு 35 பேர் ஒரு நாள் இன்டர்வியூ எடுப்போம். அந்த 35 பேரில் எண்ணி பார்த்தோன்னா ஒரு 10 பேர் தான் வந்து கரெக்டாக எட்டிகெட்ஸோட மேனர்ஸோட ஹவு டு இன்ட்ரடியூஸ் தெம்செல்ஸ் ஆர் ஈவன் ஹவு டு எக்ஸ்பிளைன் தேர் ப்ராஜெக்ட்னு பண்ணுறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. மிச்சம் 15 பேரும் அந்த கேஷுவலாக ஆட்டினே உள்ளே வந்தது, அதுபடி இது பண்ணுறதுங்க, திஸ் பண்ண மை செல்ஃப் அப்படி ஏதோ பேசி ஏதோ ஆரம்பிப்பாங்க. ஐ எம் லைக் அதுவே ஒரு மேஜர் இதுவாக புட் ஆஃபாக இருக்கும். பட் இவங்களால இதுவே பண்ண முடியலையே அப்படின்னு. பட் அதையும் தாண்டி நான் சில பேரை ஹையர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அது ஒன்று மட்டும் பேராமீட்டர் கிடையாது. தெர் ஆர் அதர் பேராமீட்டர்ஸ் தட் வி கன்சிடர். அண்ட் சம்திங் அபவுட் தட் பர்சன் இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஹீ இஸ் டெஸ்பரேட் அபவுட் த ஜாப் அண்ட் ஹீ gives you some sort of an assurance that he is going to be loyal to the firm. அது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பார்த்து உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க யூ வில் செலக்ட். எஸ், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்கும், ஆப்டிடியூட் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். பட் த பேசிக் த ஃபர்ஸ்ட் திங் இதை பார்த்த உடனே இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் பேசிக்லி அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ராஜெக்ட் அவங்க பண்ணதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா. திடீர்னு யூ புல் அவுட் அ கொஸ்டின் ஃப்ரம் தேர் ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், சம் பீப்புள் காண்ட் ஆன்சர். எங்கேயாவது காசு கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப எவிடென்ட்டாக கிளியராக தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறவங்களெல்லாம் நோ பாயிண்ட் இன் ஹையரிங். ஏன்னா ஃபைனல் இயர்ஸ் காலேஜ் ப்ராஜெக்டே உங்களால் பண்ண முடியலன்னா இந்த ஃபர்மில் இருக்கிறது என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற தாட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். another important question is ஜார்ஜ் க்ளூனியோட ஒரு படத்துலேயே வரும், ஹெச்ஆரில் இருக்கிறவங்க வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபயர் பண்ணணும். If somebody is not doing their job well, அதை சொல்கிற இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஃப்ரம் அ ஹெச்ஆர் பெர்ஸ்பெக்டிவ் இந்த நோவை கம்யூனிகேட் பண்ணுறது ஹவு பாலிஷ்ட் கேன் இட் பி? நோன்னு அதான். ஸோ நோன்னு கம்யூனிகேட் பண்ணுறத விட ஹெச்ஆர்னே எடுத்துக்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இவன் பண்ணாததுனால
என்ன கான்சிக்வன்சஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அவனை நீ பெர்ஃபார்ம் பண்ணல நீ இப்படி இருக்கன்னு சொல்லி நீ யூன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் கோன் கோ இன் த நெகட்டிவ் சைட் ஒன்லி. இஸ் மைண்ட் இஸ் ஆல்சோ நாட் கோயிங் டு அப்சர்வ் வாட் யூ சேயிங். ஸோ இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் நடக்குது. இட்ஸ் லைக் திஸ் இஸ் ஐ டோன்ட் லைக் ஐம் நாட் ஷியோர் இஃப் த ஃபால்ட் இஸ் ஆன் யூ ஆர் த டீம் ஆர் அப்படின்னு தான் பேச முடியும். நான் அப்படி தான் பேசுவேன். ஸோ பட் ஐம் நாட் ஷியோர். பட் உங்களோட இது அனாலிட்டிக்ஸில் பார்த்ததில் இந்த மாதிரி இருக்குது, திஸ் இஸ் நாட் ரைட், இந்த மாதிரி ஒத்து வராது, யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். ஸோ ஒரு ஃபயர் பண்ணுறதுங்கிறது இஸ் அ ஃபைனல் டெசிஷன். அதுக்கு முன்னாடி couple of interviews or a couple of sessions we have with the employee. எல்லார்கிட்டயும் you can't outrightly fire anyone. எப்படியுமே outright breakup பண்ண முடியாது இல்லையா? நம்ம அந்த மாதிரி தான் ஒரு 4 சண்டையாவது போட்டுக்கணும். கரெக்ட். லேயிங் ஆஃப்ங்கிறது ஒரு ஓப்பன் கல்ச்சரா இப்போ அப்படி that's after covid or probably but initially HR rules liyo you can't just directly go and say you're fired from today. You can't say that. Why? The reason you can't why no ஒரு ரீசன் கொடுக்கணும், ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணி ஆகணும். பட் அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக பண்ண முடியாது. அண்ட் அந்த எம்ப்ளாயியை நீ அதுக்கு முன்னாடியாவது ஒரு 2-3 டைம்ஸ் கூப்பிட்டு இன்கேஸ் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடிபடுது, அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால டீமோட ஒர்க்கும் கொஞ்சம் இதுவாகுது அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டைமே கால் பண்ணி 2-3 செஷன் அவனை நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகே. தேர்ட் டைம் he is also prepared. Third time when you call, oh shit, okay, I'm in trouble அப்படின்ற மாதிரி அவனும் ப்ரிப்பேர்டாக தான் வருவான். அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆல்ரெடி நாக்கரியில் போட்டிருப்பாரா இருக்கும் probably, but still the third time he is also prepared. But when it comes to family அப்படின்னா it's a different ball game altogether. So அங்கே நம்ம 2-3 தடவை வார்னிங் கொடுத்து 3ஆவது தடவை டிவோர்ஸோ பிரேக்கப்போ பண்ண முடியாது. Family, it's always better to just sort it out then and there, nib it in the bud stage, than let it grow. It's not growing. The issue is not growing. The anger and frustration inside you is growing. It's not good. It's not the issue that we are actually issue ஒண்ணுமே இருக்காது. Because ஃபோனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டான், கார் கீயை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்க மாட்டான், அது பெரிய விஷயம். ஆமா, அது பர்த்டே விஷ் பண்ணியிருக்க மாட்டான், இல்ல விஷ் பண்ணியிருப்பா லேட்டா விஷ் பண்ணியிருப்பான், சம்திங் ஆஃப் தட் சார்ட். பாவம், யாரும் பர்த்டேஸ் மறக்கிறது கூட இல்லை இப்பெல்லாம். ரிமைண்டர்லாம் போட்டு பண்ணிடுறாங்க வர இல்ல அவங்களே பயம் இப்போ எல்லாருக்குமே, பாவம் பசங்களுக்குலாம். ஸோ தேர் ஆக்சுவலி ட்ரைங் their level best to remember everything, do something for the girl, and அதுவும் பண்றாங்க, girl or the boy, I'm saying both of them, any gender. But அவங்க 2 பேருமே ஈக்குவலாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வர இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வாட் த அதர் பர்சன் இஸ் சேயிங். இப்போ நீ கேட்குற ஒரு கேள்வியை நான் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அது எப்படி கேட்கலாம், நீ அது எப்படி ஃபேமிலி வச்சாரு நீ கம்பேர் பண்ணலாம், நான் ஃபேமிலி நினச்சிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் அப்படின்னு நான் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி நான் கேட்டேன்னா நீ எனக்கு போய் தலையை முட்டிப்பேன். சீரியஸ்லி what is wrong with you அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேங்க. இதுதான் நடக்குது ஆக்சுவலா. It could be families or relationship. இப்போ யாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிறது கிடையாது. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது வேற லெவல்ல போயிடுது சண்டை. That's another level. You don't know the emotion இல்ல. You don't read the and also text when you read a text, like it could be anything. When you read a text, it is based on your mindset. On the side. When you say abdina, when I read, if I'm in a dull mood, I'm like it could be that way, right? Yeah. So நீ அனுப்புற மாடுலேஷன் எனக்கு எப்படி தெரியும், வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்ன்றது எப்படி தெரியும்? ஸோ டெக்ஸ்ட் ஆல்வேஸ் ஹேஸ் தட் இஷ்யூ. அதர்வைஸ் இஃப் யூர் டாக்கிங் டேர்ம்ஸ் பேசுகிற இதில் வேர்ட்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறது தான் நிறைய இப்போ நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் லைக் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஐ எம் நாட் ஷுர் இஃப் தட்ஸ் த கேஸ் வித் எவ்ரி டோர் ஸ்டெப், பட் that's something that we should change. Okay, I'm going to get to women. இப்போ ஒரு டிபிக்கல் உமன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பேருக்கு ஏதாவது வேலைக்கு போகணும், பெற்றவங்க கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் பண்ணிக்கணும், மாமியார் குழந்தை பெற்றுக்கோமான்னு சொல்லும்போது குழந்தை பெற்றுக்கணும், ஹஸ்பண்ட் இனிமே எதுக்கு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லும்போது வேலையை விட்டுறணும். This is a typical woman. Of course, I beg to differ. It's all changing. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு லேடி தான் நீங்கள். பட் you sort of stood firm on certain things. என் லைஃப்பில் என்னோட கால் ஃபார் மேரேஜ் நான் எப்போ பண்ணணுமோ பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் பண்ணிப்பேன், எப்போ நான் என் கரியருக்குள்ளே வரணும், என்ன மாதிரி நான் படிக்கணும், இது எல்லாத்தையுமே you called the shots. How important do you think this is? I think that's the most important. Without this, probably I would have lost my own identity, my personality. லைக் நானா இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேனோ என்னவோ. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஆஃப்டர் 25 years ஆகுது நீங்கள் என் கூட பேசணும், ஏதோ ஒரு பாட்காஸ்டாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிகாஸ் ஐ கால் த ஷார்ட்ஸ் ப்ராபப்ளி. Otherwise it's definitely not easy. It involves a lot of struggle in every circumstance. It is not easy at all. So
எல்லாத்துக்கும் ஃபைட் தான் பண்ணணும். ஆமாம் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். அவனும் சில விஷயம் வேண்டான்னு சொல்லுவான், நான் வேணும்னு சொல்லுவேன். இருக்கும், கன்வின்ஸ் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், பட்ஜ் பண்ணக்கூடாது. வேண்டாம் பரவாயில்ல, ஃபைட் பண்ணுங்க. என்ன இப்போது ஒன்றும் இல்லாத உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு இது உன் லைஃப் மேட்டர். உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணி பாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? மேஜர் இஷ்யூ என்னென்னா சொல்ல மாட்டாங்க, இவங்க எக்ஸ்ப்ரெஸும் பண்ண மாட்டாங்க, ஈகோ இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஏன் உன் ஹஸ்பண்டையும் உட்கார வச்சு சொல்லுங்களேன். அவங்க எடுக்கிற டெசிஷன் நம்ம நல்லதுக்கு தான் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறாங்களோ நம்ம விமென் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அப்படி பேசி கன்வின்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உன் நல்லதுக்கு தான்மா சொல்றேன், உன் நல்லதுக்கு தான், உனக்கு தெரியாதுமா, விவரம் தெரியாது அப்படின்னு சொல்ற உங்களும் இருக்காங்க. பேசணும் இல்லை, எனக்கு விவரம் தெரியும், என் நல்லது எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லணும். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. பட் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களோ என்னவோ. பட் ஆனால் இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறது தான் யூனோ இஸ் த பெட்டர் திங் டு கீப் அ ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னாலும். இந்த ஃபேமிலி ஒரு ஃபேக்காக, ஒரு பிளாஸ்டிக்காக, ஊருக்காக வாழாமல் இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா, ஆர்கானிக்காக ஜென்யூனாக இருக்கணும்னு நினச்சோன்னா அவங்கவுங்க டெசிஷன்ஸ் அவங்கவுங்க எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரீயாக விட்டால் தான் பெட்டர். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஊருக்காக ஒரு பிளாஸ்டிக் இதில் வாழற மாதிரி தான் இருக்கும். ஓகே, த அதர் பார்ட் ஆஃப் இந்த ட்ரான்சிஷன் ஆஃப் உமன், இப்போ சொசைட்டி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணதில்ல, மேரேஜ், அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் குழந்தை, இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஆஸ்பெக்டை சொசைட்டி அட்ரஸ் பண்ணுறதில்ல. இந்த பேட்டர்னுக்குள்ளே நம்ம எல்லாமே டிக் போட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா சொசைட்டியை ப்ளீஸ் பண்ணுவோம், சுற்றி இருக்கிறவங்கள ப்ளீஸ் பண்ணுறோம். பட் இந்த குழந்தைங்க அப்படிங்கிறவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்க தான் வாழ்க்கை அப்படின்னு அர்ப்பணித்து அதனால காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட ப்ரையாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணுற விமன், அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப். இப்போ உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க அப்ராடில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட லைஃப் இந்த டைமில் என்னவா ஆகிடும்? பிகாஸ் உங்கள் ஹஸ்பண்ட் பிஸியாக தான் இருக்காரு, நீங்கள் குழந்தைங்களுக்காக தான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டீங்க. இப்போ திடீர்னு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ஸ்பேஸ் வேக்யூம் உள்ள வந்துருது. தட் கெட்ஸ் ஸோ டிப்ரெசிங் ஃபார் அ லாட் ஆஃப் விமன். எஸ், யா. How do you still keep yourself so positive, busy all the time, doing your thing? So you take up opportunities, you actually உன் பசங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உன்னை விட்டுட்டு போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ திருப்பியும் அவங்க மூலையவே தின்னு டார்ச்சர் பண்ணி ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேட்குறத விட உனக்குன்னு ஒரு வழி பார்த்துட்டு நீ போகலாம். See, it's okay, I have chosen acting again because yes, as you said, there's a lot of free time. I was so occupied with the kids, I was so occupied with my own finance at home and a lot more things with my studies and all of that. Suddenly there's a lot more time that I have and I don't know how to channelize that. I also felt I'm like ரொம்ப போர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாத ஸ்டேஜ்ல தான் then when I got this offer, சரி okay, why not do it அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன் நான். This is definitely not a planned move. Right. 25 வருஷம் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், 25 years அப்புறம் திரும்பி வரலாம், திரும்பி வருவோம்னு யோசிப்போம் மாட்டோம். So that we won't do. No one can plan that way also. 25 வருஷம் உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியாது. பட் இது நடந்தது. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிற டைமில் நீங்கள் உங்கள் பசங்கள மேலேயே டிபெண்ட்டாக இல்லாமல் அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதர்வைஸ் ஆல்சோ த்ரூ அவுட் யுவர் சைல்ட்ஹுட்டில் கூட ஐ வுட் சஜஸ்ட் ஆல் விமன் டு ஹாவ் சம் டைம் ஃபார் their பர்சனல் லைஃப். ரொம்ப கிட்ஸுக்கு டெடிகேட் பண்ணி நீங்கள் பண்ணாதான் அவங்களுக்கு நீங்கள் 24/7 உங்களோட டைமை கொடுத்தா தான் நீங்கள் ஒரு நல்ல அம்மா அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நீ அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு மிச்ச டைமில் நீ உன்னோட ப்ரையாரிட்டியை நீ ஃபோக்கஸ் பண்ணேன்னா நத்திங் ராங் இன் இட். ஓகே, கிரேட். ஸோ யூ வில் ஹாவ் அ பேரலல் யோர் பர்சனல் லைஃப் ஸ்லோலி seamlessly building and when they leave you will exactly know what to do. கொஞ்சம் ஸ்லோவாக அதை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் எவ்ரி மதர் டு டூ தட், பட் ட்ரை டூயிங் இட். இட்ஸ் ஆக்சுவலி குட், இட் ஆக்சுவலி ஹேஸ். எப்போவுமே நம்மளுக்கு பர்சனலாக நம்மளுக்குன்னு நம்ம பண்ணுற சில விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அதை எதாலையும் நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வாட் யூஆர் டூயிங் ஃபார் யுவர் செல்ஃப், லைக் நீ சாப்பிட்டா தான் உன் பசி தீரும். பசங்க சாப்பிட்டாங்க எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னா எவ்வளோ நாள்? ஆமாம், ஹவு மெனி டேஸ்? தட் won't ஒர்க் இல்லையா? அந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரியே உனக்குன்னு இருக்கிற சில உன் பேஷனையோ உன்னோட இதையோ சீம்லெஸ்ஸாக ரொம்ப நீங்கள் அதில் டீப்பாக போய் எதுவும் பண்ண வேண்டாம். பட் ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக அதை பில்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல தப்பு இல்லையே. பியூட்டிஃபுல். ஒரு பெரிய பிரேக் எடுத்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விமென்க்கு
maybe they want to become an entrepreneur, maybe they want to study further or go back to the job they were doing and the sabbatical kapram, what would you say? How start is very important. Yeah, how okay, and the ignition is very important. அது வரது ரொம்ப கஷ்டம். And the decision making is definitely a tough decision. அது நான் ஒத்துக்கிறேன் இல்ல, but at some point you have to start பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப்பே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லை, ஏன்னா for women who have already worked and have actually taken a break due to childbirth or whatever reasons, health or whatever reasons, திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டமே தவிர, ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா there's no looking back. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, take up a very a job or something, whatever they love, for like less time. That's what I did. I did not do a whole complete, I did not go into anything. I did like ivlodha enala dedicate panna mudiyadhu. Okay or monthly 6-7 days I can dedicate, because the rest of the days I have my own responsibility to take care of appdi nenachen. So 6-7 days avladha panna, slowly appadi dhaan panna naan. இப்போ okay fine, if you're even ready to actually shoot for like 20 days na kuda I'm okay, I'm there. But initially that's how I started. Seamlessly slow start பண்ணுங்க. Slowly you will be there. உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச உடனே you can actually go full fledged. Okay, அது ஒரு பெஸ்ட் திங். நான் அது பண்ண என் லைஃப்ல நான் பண்ணனால I'm just saying, ஃபுல்லா என்னால போக முடியல, எனக்கே பயம். ஏன்னா வீட்டை 2 நாள் விட்டுட்டு ஷூட் போயிட்டு திரும்பி வந்தேன் அப்படின்னா க்ளீன் பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ ஐ ஹாவ் டு டூ தட். ஸோ நல்லா ஸ்லோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு மூவ் டு த ஐடியா ஆஃப் ரிலேஷன்ஷிப் த்ரூ மேரேஜ் ஆல்சோ. ஓகே, ஓ மை காட், it's so much already. I wouldn't even say it's a controversial topic. It's such a draining topic, I would say. No, but let's keep it ரொம்ப சிம்பிளான questions ஆயிடுல. I was just kidding. Partnership அப்படின்றது is a very important aspect in today's marriage. There was a time, maybe even time when you got married, ஹஸ்பண்டோட எல்லா விஷயங்களும் சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து உமனோட டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல். அப்படி தான் நீங்கள் ஒரு உமனாக இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து that's how we were taught. You want a companion. நீங்கள் வந்து என்னோட இமோஷனல் நீட்ஸை பார்த்துக்கணும், நம்ம என்னெல்லாம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அது ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். யூ ஹேவ் டு புஷ் மீ இன் டு மேக்கிங் மீ அ பெட்டர் பர்சன். இதெல்லாம் தான் வந்து டுடேஸ் உமன், டுடேஸ் மேன் ஆர் expecting in their partner. Let's take you 25 years forward. Innikku, if you are single and you want to choose a partner for yourself, what are the qualities you're going to look for? Probably my qualities and criteria were the same as now and then. Oh, it was definitely not money. It was not something I like people who are workaholics. I like people who are actually very occupied productively with their brain, and they don't சும்மா லேசிங் அரவுண்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. not that it's a crime, it's okay. But எனக்கு இந்த ப்ரொடக்டிவாக இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். that's one reason I like you so much, because you're active all the time, you're filled with thoughts. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வேணும்னு நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். பிகாஸ் ஐ காண்ட் மேட்ச் வித் அ பர்சன் ஹூஸ் லைக் இப்படி லைங் அரவுண்ட். ஐ காண்ட், எனக்கு அவனை நான் தப்பு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கும் வரும். ஸோ அதனால என்னாலேயும் முடியாது. ஸோ அது ஒரு க்ரைட்டீரியா. இப்போவும் அப்பவும் ஒரே தான். இப்போ என்ன நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் ப்ளீஸ், ஐ நீட் அ பர்சன் ஹூஸ் ரெடி டு ஒர்க், ஹூஸ் ரெடி டு புட் ஹிஸ் ஆல் ஹிஸ் எஃபர்ட்ஸ் இன் அ ப்ரொடக்டிவ் வே. அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஒன். ரெண்டாவது, எனக்கு சம்ஒன் ஹூ ஆக்சுவலி மேல் ஈகோ, மேல் ஷாவனிஸ்டிக்காக இல்லாதது ரொம்ப தேவை. ஸோ அது எனக்கு ரொம்ப எனக்கு ஏன் அப்படின்னா, நாட் தட் ஐ வில் மேக் ஹிம் ஒர்க் அப்படின்றது கிடையாது, என்னால் அதை எடுத்துக்க முடியாது. ஐ சம்ஹவ் காண்ட் டைஜஸ்ட் தட். ஸோ நீ தான் சமைக்கணும், நீ தான் க்ளீன் பண்ணணும், நீ தான் குழந்தைங்கள பார்த்துக்கணும், நீ தான் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு ஆள் கிடையாது. பட் இது ரெண்டு போதுங்கிறீங்க. மற்றபடி எனக்கு இது ரெண்டும், மற்ற ரெண்டுத்தையுமே ஐ திங்க் வி கேன் ஒர்க் அரவுண்ட். மற்ற எதுவாக இருந்தாலும் யூ கேன். ஏன்னா ஒரு ப்ரொடக்டிவ் பிரெயின் இருக்குது தெரியுமா, அந்த ப்ரொடக்டிவ் பிரெயின் நான்சென்ஸ் யோசிக்க தெரியாது அதுக்கு. ஆக்சுவலி ஐடல் பிரெயின் தான் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அவன் வந்து சும்மா உட்காந்து என்ன நோண்ட போகிறது இல்லை. ஒரு லைக் நீ யாரோட பெஸ்ட், நீ இதோட பண்ணுற. ஏன்னா அவன் ப்ரொடக்டிவாக க்ரியேட்டிவாக இருக்கான். ஸோ அவன் ப்ரொடக்டிவாக இருக்கான், ஏதோ ஒரு யோசிச்சுட்டே இருக்கான், ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு எதுக்கு என்னோட இது பற்றி யோசிக்க டைம் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபில்த்தை யோசிக்க டைமே இருக்காது அவனுக்கு. ரெண்டாவது, நான் கஷ்டப்படுறதை பார்த்து என் ஒர்க்லோட ஷேர் பண்ணணும்னு வரவன் கண்டிப்பாக வந்து வீட்டை வந்து என் ஃபுல்லாக என் தலையில் போட்டுட்டு போக மாட்டான். இது ரெண்டும் எனக்கு போதும். இப்போவும் சரி அப்பவும் சரி, இப்போ கேட்டாலும் இதை தான் கேட்பேன். பியூட்டிஃபுல் ஆன்சர். 25 இயர்ஸ் மேரேஜில் வந்து இந்த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ்னு இருக்குல்ல, ஜென்ரலி ஐம் ஆஸ்கிங் அபவுட், இட் கேன் பி அபவுட் ஒரு ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் இந்த ஹவுஸ், ஆர் நீங்கள் வந்து சண்டைலாம் வரும்போது என் சைடு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விஷயம், ஆர் அஸ் சில்லி அஸ் வந்து நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க,
I don't feel you are loving me anymore. இந்த மாதிரி conversations which are a little difficult, how do you work through that and come out of it? See, அதுதான் ப்ராப்ளம். இது என்னென்னா we expect a lot of validation from the other partner, right? அந்த வேலிடேஷன் கிடைக்காதப்போ இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகிறதோ இல்லை இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸோ இல்லை டிஸ்அக்ரிமெண்ட்ஸோ வருது ரொம்ப சகஜம்தான். ஸோ ஒன் திங் இஸ் லைக் தி அதர் பார்ட்னர் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். இப்போ நீ என்கிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்குற, அது எனக்கு நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஆனால் சொல்லணும்ல அதுக்கு. அதுதான் அதை இவ கம்யூனிகேட் பண்ணாதான். நீ இப்போ எனக்கு சொன்னாதான் எனக்கு தெரியும். சம் விமென் எக்ஸ்பெக்ட் மென் டு அண்டர்ஸ்டாண்ட், சம்டைம்ஸ் சொல்லாமையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மென் கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, மூஞ்சி மட்டும் தூக்கி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு தெரியாது. என்னாச்சுடா, என்ன ப்ராப்ளம் சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீ சொன்னால் தானே தெரியும். அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? அப்புறம் அதை சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் யர் மேரேஜ். தட்ஸ் க்ரூஷியல். ஆக்சுவலி தட்ஸ் க்ரூஷியல். உன்னோட லாஸ் ரூல்ஸ் எல்லாமே செட் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் இயர் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் வில் ஆல்வேஸ் பி அ டிஸ்அக்ரிமெண்ட், இட் வில் பி அன் ஆர்கியூமெண்ட், இட் வில் பி அ ஃபைட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் இஸ் யோர் டீதிங் சைல்டு ஃபேஸ் மாதிரி. எப்படி வேணால் மோல்ட் பண்ணலாம். உன்னோட கோவம், உன்னோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், நீ என்ன எதிர்பார்க்குற, இது எல்லாத்தையும் நீ ஓப்பனாக அந்த டைம்லேயே சொல்லிவிட்டு அவன்கிட்ட உன்னால் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிட்டா பெட்டர். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் என்ன வேணால் சண்டை போட்டுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே சிட் டாக் சார்ட் இட் அவுட். சேம் டே முடிஞ்சிடணும். சேம் டே முடிச்சிடு. வென் யூ டோன்ட் ஸ்லீப் ஆன் தட் இஷ்யூ, டோன்ட் ஜஸ்ட் கோ டு ஸ்லீப் அண்ட் மார்னிங் எழுந்து திரும்பி மூஞ்சை காமிச்சுன்னு வெளியே போகிறது அதெல்லாம் பண்ணாமல் அன்றைக்கி நைட் சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்குறது நெக்ஸ்ட் டே இஸ் another ஃப்ரெஷ் டே அப்படின்னு நினச்சோம்னாலே நிறைய சால்வ் ஆகிடும். பட் அந்த கம்யூனிகேஷன் in that first year is crucial. I love it. I love it people too. Start doing that from now actually on. Yeah, they should probably. Let's talk about social media. Yeah. It's a joke. Social media is a joke. நீங்க பிரைம்ல டெலிவிஷன்ல இருந்த சமயம் நிம்மதியா இருந்திருக்கும்ல. ரொம்ப அது golden period. That was the golden period actually. I miss that. But now with all of this coming into the rage where யார் வேணாலும் யாரை பத்தி வேணாலும் ஒரு வீடியோல பேசிடலாம், அதுக்கப்புறம் அதை பத்தி கமெண்ட் அடிச்சு இன்னொருத்தங்க பேசலாம், 100 கமெண்ட் அடிச்சு ஒரு 1000 கமெண்ட் கீழே வரும். அவங்க தான் பரிதாபமா இருக்கும். எனக்கு இந்த சைடு ஆசிலேட் பண்ணலாம், அந்த சைடு அவங்கள மேனிபுலேட் பண்ணலான்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. True. How important do you think social media plays a role in influencing the public's opinion about a celebrity? I think it's the major role. It plays a major role actually. So I would say misusing that should come down definitely, because it's become an addiction. People are addicted to bad news, controversial news. It gives them some sort of an adrenaline rush நினைக்கிறேன் அதை பார்க்கும்போது. But end of the day I guess many people actually are, நான் காமெண்ட்ஸ் சிலது படிப்பேன், பிகாஸ் அந்த காமெண்ட்ஸே படிக்க மாட்டேன் நான். பட் என்னோட வீடியோஸில் மற்ற வீடியோஸ்க்கு ஐ யூஸ் டு ரீட் த காமெண்ட்ஸ் அண்ட் லைக் ஒரு 50 people ரொம்ப தப்பாக எழுந்தாங்கன்னா ஒரு 50 பேர் ஏன் அப்படி ஓட்டுறீங்க, ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க, can't she be herself, ஏன் அவளுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு ஒரு 50 பேர் எழுதுறாங்க. So I'm glad at least 50% of the mob has the sanity to actually talk about this and stop them. So it will probably, as we grow, I know like நம்மளோட டெவலப்மெண்ட்டை வச்சு ஃப்யூச்சரில் இந்த அளவுக்கு மோசமாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துடுமோ, இல்லை அட்லீஸ்ட் தீஸ் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஷுட் ஹாவ் அ நார்ம், ஒரு ரெகுலேஷனாவது வைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு வைக்கணும். ஸோ தீஸ் வீடியோஸ் ஷுட் பி பேண்ட். தீஸ் வீடியோஸ் ஆர் நாட் அலவுட் அன்லெஸ் யூ ஹாவ் அன் ஆத்தென்டிக் டேட்டா. யூ கோ டு அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் வேர் யூ கம்ப்ளைன் அபவுட் த பர்சன். இஃப் யூ ஹாவ் அன் இஷ்யூ, go to a platform where you complain about that person, get them legally responsible, hold them responsible for that. அந்த மாதிரி விட்டுட்டு சும்மா நானும் கதை பேசுவேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்கிறத விட ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா இவங்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும், விக்டிமானவங்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும், who's torture themக்கும் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். That's not the only videos இல்லை. If you see ஒருத்தங்களோட ஃபோட்டோ போட்டால் கூட அதுக்கு கீழே நீங்கள் கேவலமாக இருக்கீங்க, நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, நீங்கள் அசிங்கமாக இருக்கீங்க, நீங்கள் மேக்கப் ஓவராக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் குண்டா தெரியுறீங்க. It's a day in and day out thing for an influencer, for a star, for a celebrity. எந்த இடத்துல do you draw the line? இவ்வளோதான் நான் சோஷியல் மீடியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், இது எவ்வளவு என்ன தாக்கினாலும் நான் இந்த இடத்துல ஐ ட்ரா மை லைன்றது உங்ககிட்ட இருக்குல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியா பர்சனே கிடையாது. ஐ டோன்ட் ரிலை ஸோ மச் ஆன் சோஷியல் மீடியா. நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப போஸ்ட் பண்ணவும் மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் தட் ஆக்சுவலி
gives me any sort of major ஒரு happiness ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. And at the same time எனக்கு அது பெருசாக ப்ரொடக்டிவாக தோணலை. Honestly speaking, it is a excellent business opportunity for many people, I agree, but எனக்கு இல்லை அவ்வளோதான். ஸோ நான் சோஷியல் மீடியா பர்சன் கிடையாது. ஸோ இன் தேட் கேஸ் எனக்கு பெருசாக அந்த காமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதோ இல்லை இதுவோ அது பெருசாக என்னை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஈவன் கேர், ஐ டோன்ட் ஈவன் பாதர் பேசிக்லி. ஸோ போற்றுவார் போற்றலும் தோற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்ற மாதிரி ஐ ரியலி டோன்ட் கேர். ஸோ இந்த பேர் பேசுகிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போன்னு இல்லை, they'll be like what எப்பத்துலேருந்து இருப்பாங்க. இப்போ மீடியா, இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்குது, அப்போ நியூஸ் பேப்பரில் வரும், அப்போது இது வேறு ஏதாவது இருக்கும். பட் அதர்வைஸ் இது பற்றி ரொம்ப யோசிக்காமல், அண்ட் ஆல்சோ தீஸ் பீப்புள் ஹூ போஸ்ட் ஆன் சோஷியல் மீடியா ஹேவிங் டீ, eating breakfast, combing hair, all of that, this can stop. This like it's become mundane jobs எல்லாத்தையும் நீ இதில் போட்டு அவ்வளோ உன் லைஃப்பை நீ கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் காமிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் people, because it also gets boring after a point and people actually start, அப்போ தான் they start the trolling and all that. ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீ வந்து ஒரு ஆத்தென்டிக்காக எப்போது ஒரு தடவை போட்டானா பெருசாக அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப அசிங்கமாகவும் பேசுறது கிடையாது மாப் கூட. ஆனால் நீ ரொம்ப உன்னோட டே டு டே மண்டேன் ஜாப்ஸு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் சும்மா ஏதோ நானும் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் மாதிரி நீ வந்து பண்ணுற அப்படின்னா அப்போ தான் தே கெட் இன் டு ஆல் ஆஃப் திஸ் ட்ரோலிங், ஒன்று கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் கூட. அது பீப்புள் இந்த சைடும் ஸ்டாப் பண்ணும், அந்த சைடும் ஸ்டாப் பண்ணும். இட் ஹேஸ் டு, யூ நீட் 2 hands to clap. ரெண்டு பேருமே கொஞ்சம் அவங்க பார்த்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் இது நிற்கும். இல்லைனா இட்ஸ் கோயிங் ஆக்சுவலி இட்ஸ் கெட்டிங் டர்ட்டி டே பை டே, இட்ஸ் கெட்டிங் ஸோ அக்லி. ஸோ இட் ஷுட் ஸ்டாப். ஓகே, ஐ வாண்ட் டு டைவ் இன் டு வெல்னஸ் நோ. ஏன்னா irrespective of whether நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கீங்க, சீரியலில் இருக்கீங்க, டெலிவிஷன் இருக்கீங்க, வாட் எவர் you've been the same. வீட்டில் இருக்கீங்க you still give importance to that wellness. என்னோட rituals, என்னோட fitness, என்னோட eating habits, என்னோட longevity, உங்கள் லைஃப் ஸ்டைல், the way you practice, உங்கள் பக்கத்தில் இருந்து நான் அதை அப்சர்வ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐடியா ஆஃப் வெல்னஸ்னா என்ன? வாட் does wellness mean to you? வெல்னஸ் அப்படின்றது இஸ் a very huge, அந்த பெரிய அம்ப்ரலாவில் வெல்னஸ் என்னோட பாயிண்ட் ஒன்று தான். வெல்னஸ்ன்றது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸோ, உங்களோட ஜிம் ஹேபிட்ஸோ, உங்களோட எக்ஸசைஸ், வாட் எவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தட் யூ சூஸ், என்ன வேணால் வச்சுக்கோங்க. பட் there should be proper schedule and control over whatever you do. ஸோ நீ ஹாஸ்பிட்டலில் உள்ளே படுத்துட்டு வெளியே ஒருத்தரை உட்கார வச்சு ட்ரபிள் பண்ணுறது shouldn't be your thought at all. That's the only thought that keeps coming into my mind all the time. நான் பெட்டில் படுத்துட்டு நான் அடுத்தவங்களை வேலை வாங்கி வெளியே ஹாஸ்பிட்டல் வெளியே ஒருத்தர் உட்கார வைக்க மாட்டேன். அது நடந்தால் இட்ஸ் லைக் என்னையே அறியாமல் நடந்ததுன்னா, ஓல்ட் ஏஜில் எப்போவாது வேர் அண்ட் டேரில் நடந்ததுன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் நானாக வந்து இந்த ஹெல்த்தை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிவிட்டு நான் எதுவுமே கேர் எடுத்துக்காமல் இஷ்டத்துக்கு ரேண்டம் ஸ்கெட்யூல் ஈட்டிங்லேயும் ஒரு ஜிம் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் என் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏஜில் நான் வந்து போய் இன்னொருத்தரை சஃபர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. என்னோட டேர்ம் ஆஃப் வெல்னஸ் இது ஒன்று அவ்வளோதான். ஓகே, இது ஒன்று தான் கிளியர். நான் வெளியே நான் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துன்னு என்னை வெளியே உட்காந்து என்னை ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி அவங்கள ஸ்ட்ரகிளில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. பியூட்டிஃபுல்லி சிம்பிள். இது ஒன்று தான் என்னோட ஒரே மோட்டோ. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு ஜாலி, நீங்கள் சாப்பிடுவீங்க, தண்ணி அடிப்பீங்க, தம் அடிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, எனக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க. ஜிம்மு கிடையாது, யோகா கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஸ்விம்மிங் கிடையாது. ஒன் ஃபைன் டே யோர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வில் கம். பிபி அதுவாக இருக்குது, சுகர் இதுவாக இருக்குது, ஹார்ட்டில் அதுவாக இருக்குது, இப்படியே இருக்குது. தென் ஒன் ஃபைன் டே ஹார்ட் அட்டாக். வெளியே உட்காந்துருக்கிற பொண்டாட்டியோ புருஷனோ இல்லை ஒரு குழந்தைங்களோ எப்போது யோசிச்சு பார்த்துருக்கேன், இதில் நான் கேர் எடுத்துக்கிறேன், அது பண்ணுறேன், இதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ உன் ஹெல்த்தை கேர் எடுத்துக்கோ, அதுவே போதும். யங் டெத்ஸ் இல்லை இப்போல்லாம் திடீர்னு ஓவர் நைட் 30 ஹார்ட் அட்டாக், கார்டியக் அரெஸ்ட், இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் த ஃபுட் லைஃப் ஸ்டைல். ஸோ அதை கொஞ்சம் மாற்றினா என்ன பிரச்சனை? உனக்காக பண்ண நீ அடுத்தவங்களுக்காக உழைக்கிறேன் லைக் ஸ்லாகிங் அப்படின்னா தேவையில்லை. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தட்ஸ் த பெஸ்ட் வே யூ வில் டேக் கேர் ஆஃப் தெம். யூ வாண்ட் மேக் தம் ஸ்ட்ரகிள். உங்களோட ப்ரெக்னன்சி வெயிட்டை லூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆன் அ நார்மல் டைம் வென் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் இன் ஃபிலிம்ஸ், வீட்டில் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்பொழுது வாட் ட்ரைவ்ஸ் யூ? இல்லை இன்றைக்கி நம்ம நோ மேட்டர் வாட், நேற்று கூட நான் பார்த்தேன் நீங்கள் வந்து ஆஃப்டர் ஹேவிங் அ லாங் டே அட் ஹோம் நிறையா பீப்புளை வந்து வென் யூ ஆர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூ மேட் அ பாயிண்ட் 7 மணிக்கு நான் போய் ஜிம் பண்ணிட்டு தான் நான் வருவேன், 7 மணிக்கு ஈவினிங்கில். வாட் இஸ் அ ட்ரைவ் ஃபார் யூ? இப்போது நீங்கள் சினிமாவில் இருக்கும்பொழுது ஐ ஹேவ் டு பி இன் ஷேப், எல்லோரும் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இருக்குது. பட் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் நாட்
அது 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 இல்லாத சமயத்துலேயும் வாட் மோட்டிவேட்டட் யூ? The major misconception about gym or yoga or swimming or any physical activity is not for looks. தின்னா இருக்கணும்னோ ஸ்லிம்மாக இருக்கணும்னோ இவங்க பார்க்கணும்னோ இவங்க வேலிடேட் பண்ண ஓ யூ லாஸ்ட் ஸோ மச் வெயிட் அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஃபார் யுவர் ஓன் குட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் திங் யுவர் மென்டல் ஹெல்த். It plays a major role in your mental health. You have no clue. Then research papers, there are like, a plethora of data with research papers where mental health is linked to your physical activity. So இது இல்லாமல் இந்த physical therapy இல்லாமல் நீ mental health ஒன்றுமே பண்ண முடியாது. That is one thing which is I want to be sane as much as possible. I don't want to actually become a pain or even nag people. I think that's one thing. When you do a physical activity, you actually become your brain becomes little free. Call someone or check on someone or even ask them ஏன் இப்படி பண்ண அது பண்ண இது பண்ண இதெல்லாம் இந்த தாட்லாம் வராது எனக்கு personally. I think it's actually proven. There are research papers based on that. So mental health is very important. அதுக்காக பண்ணுங்க. ஸ்லிம்மாக இருக்கணும்னோ நீ ஸ்லிம்மாகவே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ ஜிம் போயிட்டு வந்தால் நீ ஒல்லி ஆகிறதுக்காக போக வேண்டாம். உன் மென்டல் ஹெல்த்து உன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அண்ட் நீ கொடுக்குற உன்னோட மீ டைம், நான் சொன்னது இதுதான், உனக்குன்னு நீ பர்சனலாக டெடிகேட் பண்ணுற ஒரு டைம், லைக் த வே யூ ஆர் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குட் பி ஒன் திங் தட் யூ டூயிங் ஒன்லி பியூர்லி ஃபார் யுவர் செல்ஃப், நாட் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் நாட் ஃபார் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் ஃபார் யுவர் ஒய்ஃப். திஸ் இஸ் ஃபார் யுவர் செல்ஃப். மியர்லி நீ உனக்காக பண்ணுற ஒரு விஷயம், சாப்பிட்றது தூங்குறது மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோ. தென் இட் டெஃபினெட்லி கிவ்ஸ் யூ தட் ட்ரைவ். உனக்காக நீ பண்ணுற இது வேறு யாருக்கும் இல்லை. நாள் முழுக்க யாருக்கோ வேலை செஞ்சாச்சு. நீங்கள் யாரோ பாஸ்க்கு வேலை செஞ்சுருக்க, வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைங்களுக்காக ஹோம் ஒர்க் பண்ணிட்ட, பிடிஎம் பண்ணிட்ட, ஹஸ்பண்ட்க்கு சமைச்சிட்ட ஒரு ஒய்ஃப்க்கு நீ சமைச்சிட்ட. சேம் இஸ் த கோ கேஸ் வித் ஹஸ்பண்ட்ஸ் ஆல்சோ. மென் ஆர் விமன் ரெண்டு பேரும் நாள் முழுக்க உனக்குன்னு ஒரு 15 minutes உன்னால் வாக் பண்ண முடியாது. தாராளமாக அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் கோடா கீழே போயிட்டு உங்கள் பார்க்கிங் ஏரியாலையோ எங்கே போய் உனக்காக ஒரு 15 minutes வாக் பண்ணு. தட்ஸ் எனஃப். அண்ட் தட் கீப்ஸ் யூ மென்டல் சேனிட்டி. ஸோ உன்னோட எவ்வளோ சேனிட்டி அது கொடுக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஐ நோ ஐ அம் கிளாசிக் எக்ஸாம்பிள். you experience more than what is even needed. You have like a complete dopamine rush only when it comes to physical activity. For you it's like it releases dopamine only. For the people say scientifically it releases endorphins. For you it's like actual dopamine. Unga husband enna mari? Yeah, he's for him also it's the dopamine only. Totally, I'm telling you. And he wants it more and more. Yeah. Excess release of dopamine theva. The longer the better for us. He does OD basically. Overdose basically. But otherwise for people who actually want to start from the scratch, என்ன பண்றது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு, so this is something that you should tell yourself. பசிக்குதுன்னா சாப்பிட்றீங்க இல்லையா, தூக்கம் வருதுன்னா தூங்குறீங்க, அது மட்டும்தான் உங்களுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா why not take up this 15-minute walk? I'm not even saying gym, big termsலாம் வேணாம், யோகா ஜிம் இதெல்லாம் வேணாம், ஸ்விம்மிங் இதெல்லாம் வேணாம், ஒரு வாக், that's more than enough. ஓகே, அமேசிங். உங்களோட நியூட்ரிஷன் மார்க்கர்ஸ் என்ன? இதெல்லாம் நோ, நான் என்னோட லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் நான் ஜென்யூனாக பண்ண மாட்டேன். ஸோ பேசிக்லி என்னென்னா, ஸோ என்னோட அப்ரிங்கிங்லேயே எங்களுக்கு ஜங்க் ஃபுட் கிடையாது. ஸோ ஐ டோல்ட் யூ ரைட், அங்கே பிராமின் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் கிடையாது, ப்ளஸ் நான் வெஜிடேரியனும் எனக்கு கிடையாது. பட் தெர் ஆர் லைக் நான் வெஜிடேரியனில் சிக்கன் ஆர் வாட் எவர், லைக் இஃப் ப்ரோட்டீன் அண்ட் திங்ஸ் லைக் தட் இஸ் ஓகே. பட் I don't eat non-vegetarian. I'm a pure vegetarian. So with me, junk food is a big no for me, actually. Not that I am against it, because my kids eat and like all my friends eat and like, but எனக்கு அது பழகல. first of all, define junk food. அதாவது பாக்கெட்ல வர ஃபுட் சொல்றீங்களா, இல்ல anything that has added preservatives, anything that comes as a fried one, anything. It could be a packet of chips or it could be any fried items or whatever it could be anything. And the fried items illa இதுவோ ஏதோட. So நான் it's not that I don't eat fried items. எனக்கு வீட்ல பண்ற வடை ரொம்ப பிடிக்கும், வீட்டில் பொரிக்கிற வத்தல் பிடிக்கும், அப்பளம் பிடிக்கும். பிகாஸ் ஐ எம் வெரி கிளியர் இன் மை மைண்ட் தட் ஆயில் இஸ் நாட் யூஸ் டுவைஸ். அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துடுது இப்போது. அதனால நான் வெளியே சாப்பிட முடியல. ஏன்னா அந்த செகண்ட் டைம் ஆயிலை ரீஹீட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படிங்கிறது, இஃப் யூ கோ ஆன்லைன் கூகுள்னு கூட கிடையாது, ஆத்தென்டிக் ப்ராப்பர் மெடிக்கல் ஜேர்னல்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா பயந்துருவீங்க. தென் யூ வாண்ட் ஈவன் ஈட் அவுட் சைட்.
you won't eat where there is an oil boiling and there is a fried stuff coming out of it. You won't eat because அந்த அளவுக்கு அது மோசம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே வீட்டில் சமைக்கிற ஆப்ஷன் இல்லைன்னாலும் பட் ட்ரை டு அவாய்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள்னு தான் நான் சொல்கிறேன். தட்ஸ் மை definition for nutrition, because junk எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு you're going to actually have other consequences like infertility, obesity, அது இதுன்னு வருது. பார்க்காம ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் ஜஸ்ட் ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் இட் வந்துடும் இனிமேல் ஃபியூச்சர்லாம் கூட இல்லை, எல்லாமே வந்துச்சு, எல்லாம் இருக்கு, ப்ரிவேலிங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். இதுக்கு மேலே நாங்கள் திருந்த மாட்டோம்னா என்ன பண்ண முடியும்? பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் பிக் ஒன் உங்ககிட்ட. வேற do you have any specifications? இதெல்லாம் நான் ஸ்வீட்ஸ் டெசர்ட்ஸ் சாப்பிட மாட்டேன், நான் எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்காது எனக்கு, ஸோ அதனால டெசர்ட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் சுகர் இன் யுவர் ஹவுஸ். No sugar. No. I don't like sweet stuff. I don't like anything. And like I'm kind of a very spicy person. So spice பிடிக்கும், but sweet ரொம்ப பிடிக்காது. But otherwise also when I eat sweets also it's in moderation. அதான் சொல்றேன், ஒரு 30 வயசு வரைக்கும் என்ன வேணா சாப்பிடுங்க, ஜங்க் சாப்பிடுங்க, your body can take it. அதுக்கப்புறமாவது கான்ஷியஸ் ஆகணும், யூ வீட்டன் ஆல் த்ரூ தீஸ் இயர்ஸ் 30 years. இப்போவாவது ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் கூட பண்ண வேணாம், மாடரேஷனுக்கு கொண்டு வாங்க. இப்போவும் நான் பண்ண மாட்டேன், இது மாதிரி பண்ண மாட்டேன்னா யூ கோயிங் டு எண்ட் அப் in a hospital making other people struggle, which is my only thought. I don't want anyone to struggle because of me abdindra mari. Great. As a woman who is got your own children now who are adults studying ela, இன்னைக்கு the relationship you have with your mother and father, அவங்கள நீங்க பார்க்குற விதம் எப்படி மாறி இருக்கு? அவங்க இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சில்ட்ரன் ஆயிட்டாங்க இப்போ. Okay, my children are grown up, but my parents have become children now. So basically it's like at this point அதான் சொல்றேனே, it's like அப்படியே ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி மாறும். Whatever they have taught me, now I am teaching them actually. ஏன்பா நீ இந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ, நீ சாப்பிடாம தூங்கிடாத அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பிகாஸ் அவர் தூங்கிடுறாரு, டோஸ் ஆஃப் ஆயிடுறாரு. சம் டேஸ் அவர் இது பண்ண மாட்டேன்றாரு, கரெக்டாக பட மாட்டேன். என்ன வயசு உங்க பேரண்ட்ஸ்க்கு? அப்பாவுக்கு 78, அம்மா 70. ஸோ இது இந்த ஸ்டேஜில் இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லணும், அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க ஒரு பீரியடில் எதுவானாலும் சாப்பிட்டு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்போவும் அம்மா சொல்லுவாங்க, பட் நானும் எங்கள் அம்மாவுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ, ஏன்னா அவங்களும் வந்து எடுத்துக்கிற நிலைமையில இல்லை. ஸோ மை சில்ட்ரன் ஆர் க்ரோன் அப், தே டோன்ட் நீட் me anymore ன்னு சொல்ல மாட்டேன், but they don't need me as much as my parents need me now. The last thing I want to wrap up with this is, உங்களோட லைஃப்ல நீங்க இது வரைக்கும் கத்துக்கிட்ட 3 டேக் அவே லெசன்ஸ்னா என்ன சொல்வீங்க? லைஃப்பை நீங்க லெஃப்ட் ரைட் சென்டர் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது 3 நான் கத்துக்கிட்ட பெரிய லைஃப் லெசன்ஸ்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்ட், தயவு செஞ்சு பிரச்சனையை வளர விடாதீங்க, அன்னன்னைக்கு பேசி சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் த டைம், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கிடைக்கிற நெக்ஸ்ட் டைமில் சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஈவன் இஃப் த அதர் பர்சன் இஸ் நாட் ரெடி அப்படின்னா கூட எப்படியாவது லைனில் பிடிச்சி சார்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ட்ராவலிங்கு, ஃபோன் எடுக்க மாட்டேன்றான், அதனாலும் ஈகோ எதுவும் இல்லாமல் 10 தடவை கால் பண்ணுங்கள், 20 மெசேஜ் அனுப்புங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட் வில் கம் பேக், இட் வில் ஹேப்பன். செகண்ட் திங் இஸ், ப்ளீஸ் ட்ரை சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி இருக்கோம், இன்றைக்கி பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூம்னு செலவு பண்ணோன்னா நாளைக்கு கண்டிப்பாக இட் வில் பி அ ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் த லேடர் தட் யூ கேம் அப். அது அப்போ நம்ம இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், இப்போ தான் நம்மளுக்கிட்ட இருக்கே, இது வி கேன் ஆக்சுவலி ஸ்ப்ளர்ஜ் அப்படின்றது வேண்டாம். எப்போவாக இருந்தாலும் 100 ரூபாய்க்கு இப்போவும் வேல்யூ இருக்குது, வேல்யூ பார்க்கணும், கொடுக்கணும். அது கொடுத்தோன்னா அது ரொம்ப நல்லது. அது ஐ டோன்ட் சி இது இட்ஸ் லைக் த யங்கர் ஜென்ரேஷன் ஆர் வாட் எவர், தே டோன்ட் வேல்யூ மனி அட் ஆல் சம்டைம்ஸ், விச் இஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங். அது ஒர்க் ஆகாது, இட் ஒன்ட் ஒர்க். The next 4th generation, then 4th generation will suffer, will start suffering. அது வரைக்கும் கூட போகுமான்னு தெரியல, அது கூட தெரியல. அது like maximum நினைக்கிறேன் லிமிட். So that is one thing. Third would be like எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் விமென்க்குன்னு நான் சொல்கிறேன், மென் பற்றி எனக்கு தெரியாது பிகாஸ் I can't get into their shoes so deep. பட் விமெனுக்கு சொல்கிறேன், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும், எவ்வளோ வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் இருந்தாலும், எவ்வளோ அடோரிங் கிட்ஸ் இருந்தாலும், எத்தனை இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு டைம் ப்ளீஸ் டெடிகேட் பண்ணுங்கள். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நம்மளுக்கு அதோட தேவை இல்லாமல் இருக்கலாம், பிகாஸ் யூஆர் சரவுண்டட் பை பீப்புள், யூஆர் சரவுண்டட் பை யுவர் கிட்ஸ், யுவர் இன்லாஸ், யுவர் பேரண்ட்ஸ், யுவர் சிஸ்டர்ஸ், யுவர் ஹஸ்பண்ட். There are a lot of relatives அதெல்லாம் இருக்கும். But there will be a point where you will actually need yourself to hold on. அந்த நேரத்தில் எம்டியாக மட்டும் வேக்யூம் வச்சுக்க வேண்டாம். அந்த வேக்யூம் ஃபில் பண்ண கூட முடியாது நம்மளால். நம்மளுக்கு எங்கே போய் ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது. யூ வில் பி லைக் ஸ்ட்ராண்டட், ஸ்டக். என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னே தெரியாது.
ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம் அது இட் குட் பி மீட்டிங் அ ஃப்ரெண்ட், it could be taking a walk, it could be watching a movie, it could be doing a skin care, the least skin care பண்ணிக்கோங்க, இல்ல going out, studying, learning a skill, learning a language, என்ன வேணா பண்ணிக்கோங்க. பட் அது உங்களுக்குன்னு இருக்கணும். அது வீடு கிளீனிங், cooking, fridge cleaning does not come under this category, okay? So அது வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த OCD ப்ராப்ளம் இருக்கு. க்ளீன் பண்ண என் மைண்ட் எல்லாம் க்ளீன் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ, அது கிடையாது. அது வீட்டு சம்மந்தப்பட்டது. அது இந்த உங்க பர்சனல் கேட்டகரியில் வராது. அதை விட வேற ஏதாவது உங்களுக்குன்னு செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ 10 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு தயவு செஞ்சு உனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இருக்காங்க, அந்த ஹீரோட படம் பார்க்கணும், பாருங்க. பிடிச்ச ஒரு ஷோ இருக்கா, 10 நிமிஷம் பாருங்க. அந்த ஷோவோட டைம் 45 மினிட்ஸ் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு 10 நிமிஷம் பாரு, அதுக்கு எனக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு பாரு. ஸோ இல்லை ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு ஹேர் பேக் வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் டெடிகேட் பண்ணிக்கோங்க. அது லாங் ரன்ல யூ ஹாவ் நோ க்ளூ த மேஜிக் இட் டஸ் டு அ பர்சன். இட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் and it doesn't push you into any sort of depression. அந்த 10 நிமிஷம் நம்ம கேட்டர் பண்ணுறது மேஜிக்கல். அது எல்லாரும் பண்ணாங்கன்னா I would be so happy actually. நீங்க சொல்றத கேட்டா அது பண்ணுவாங்களோ? கண்டிப்பா பண்ணணும், சத்தியம் பண்ணிக்கணும். இந்த 10 நிமிஷம் எனக்கு தான், இந்த டேல இந்த 10 நிமிஷம் எனக்கு தான், இந்த 10 நிமிஷம் நான் ஏதாவது பண்ணுவேன். அதை பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜைஸ்டாக வருவேன். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் திரும்பி வரணும். திரும்பி வந்து மேலே நான் சமைக்கணுமோ கீழே நான் 10 நிமிஷம் வாக் பண்ணிட்டு கூட பாட்டு கேட்டுட்டு, உனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு 10 நிமிஷம் வாக் பண்ணு. 10 நிமிஷம் கழிச்சு மேலே வந்து நீ டின்னர் குக் பண்ணு, பிரச்சனையே இல்லை. பட் அந்த எனர்ஜி அந்த சார்ஜ் பண்ணிக்கோ அந்த 10 நிமிஷம். Thank you so much. Adadu, I wish this conversation was longer than what we planned. Yeah, I know. I don't know. And we covered all topics that we even thought of basically. It's so beautiful. உங்க லைஃபை பத்தி நீங்க பேசுறது is going to add value to another person, and thank you for நான் என் லைஃப்ல என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணேன்னு அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். I did not say any utopian formula. I didn't say. நான் வேற எந்த ஃபார்முலாவுமே நான் சொல்லலை. நான் ட்ரையல் பண்ணி டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன ஃபார்முலா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இட் ஒர்க் ஃபார் மீ. These are very positive things that can actually work for any person. நான் நினைக்கிறேன் actually. Absolutely. And நான் வந்து கேட்டதுக்கு அப்புறம் உடனே oblige பண்ணி இதை அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கும் I would like to give you a big my pleasure. I would actually love to I felt so glad and I'm so happy for this opportunity that you gave me, because there are very few interviews that actually target this area of though it's a very concerning thing. எல்லாருக்கும் வேணும். Everyone needs this motivation. எனக்கும் வேணும். There are the days where I also expect this kind of the motivational talk. I actually see some video like motivated-ஆ இருக்கு அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும்போது everyone needs this. So you are doing an amazing job by actually maneuvering your topic towards this side, which is going to actually create a lot of change in many people's lives. Thank you so much. I can't wait for people to watch this. Thank you. Thank you so much, Ramya.